Hey guys, this is Poti. Welcome back to my channel. இந்த வீடியோல குஜராத்தில் இருக்கிற ஒரு ரேண்டமான ஒரு வில்லேஜுக்கு போய் அவங்க பண்ணக்கூடிய விளைச்சல், அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஃபுட்டு இதுதான் இந்த வீடியோல ஃபுல்லா கவர் பண்ண போறோம். குஜராத் லைஃப் ஸ்டைலை ராவா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கேஸ், இப்போ வந்து நம்ம குஜராத்தில் இருக்கிற ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஸோ இவங்க எப்படி விளைச்சல்லாம் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான விளைச்சல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் இருக்கிற இந்த கிராமத்தில் எல்லாமே சோம்பு தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா விளைச்சல் பண்ணுறாங்க. கைஸ், இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீனல். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க விளைச்சல் பண்ணிவிட்டு காய வச்சிடுறாங்க இந்த இடத்துல. ஸோ இதை காய வச்சுட்டு வந்து அதெல்லாம் உரிச்சிட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி அந்த 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 சோம்பை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிறாங்க இந்த இடத்துல வந்துட்டு. ஸோ பிரித்து எடுத்துகிட்டு அந்த மூட்டையாக வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி இவங்க வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிடுறாங்க. શ્રાવણ મહિનામાં પહેરાય પછી અને નેદી ગોળીને તૈયાર કરવાની. પછી અત્યારે આ કયો મહિનો ચાલે છે? બીજા મહિનામાં કપાવાની ચાલુ થઈ જાય. પછી આવવાને આ રીતે હુકવવાની, ઉતાર લઈને આ રીતે કાપવાની ખેતરમાંથી અને આ સોય હુકવવાની. તો આ કલર આ રીતે રહે એટલે બજાર માર્કેટમાં ભાવ સારા મળે. બસ. And I am from Gambhirpura located in Sabarkantha district in Gujarat state. And my small village is Gambhirpura, and many farmers grow this plant is fennel. Many farmers here growing this plant fennel healthy and mouth freshener. Some hotels and around many hotels use this fennels 3,000 4,000 between the. But depends on fennel is good condition, so seller given good price. And if this fennel, I think so, I'll show you. This fennel is a very bad fennel, so seller price given very lower price, like 2,000 2,500 rupees, almost this price. But you have a like this is a green color, so seller price very good price, like 3,000 to 4,000. તમારે માલ લેવા ઉપર માલ હાલી જવું. ஸோ ஃபஸ்ட் டைமே நானே இப்போ தான் கோதுமை விளைச்சலே பார்த்துட்ருக்கேன். ஸோ இங்கே குஜராத்தில் வந்து இது ஒரு ஃபேமஸான ஒன்றுங்க. அவங்க சாப்பிட்றதே இப்போ நம்ம ஊரில் எப்படி நெல் விளைச்சல்லாம் பண்ணுறாங்க, ஸோ அது மாதிரி இங்கே கோதுமை விளைச்சல் தான் மேக்ஸிமம். எல்லாரும் பீப்புளும் நிறைய பேர் இந்த கோதுமை விளைச்சல் தான் பண்ணுவாங்க இங்கே இருக்கிறவங்களாம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே வந்து புயலை செடி தாங்க. ஸோ இந்த புயலை செடியெல்லாம் வந்து காய வச்சுட்டு அதை வந்து சேல் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம அந்த குஜராத்தில் அந்த கம்பீர்புரா வில்லேஜில் இருக்கோம். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு டிராக்டர் டிரைவிங் ஃபஸ்ட் டைம் நான் டிரைவ் பண்ணி பழக போகிறேன். ஸோ எனக்கு வந்து நிர்மல் தான் சொல்லி தர போகிறாரு. ஸோ நானும் அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிரைவிங் பண்ணி பழக போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம்.
ஸோ கைஸ் டிராக்டர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பழையாச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு மூவ் பண்ணுவோம் சார். திடீர்னு மூவ் ஆகுது, அது எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. நிர்மல் எனக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்தாப்புல, அது மாதிரி பண்ணேன் நான். அதனால் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்கு. ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன். நம்ம ஊரில் 1 நாள் 2 நாள் சொல்லி முடிக்கிற வெட்டிங் ஃபங்க்ஷனை இவங்க 5 நாள் மேலே பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு நான் வந்து குஜராத்தை விட்டு வெளியேறதா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு போகணும் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் இருந்து அந்த ஃபார்ம் ஹவுஸில் சாப்பிட்டு போனேன். ஸோ கைஸ், அப்போ நம்ம இங்கே சமைச்சிட்டு இருந்தாங்களே, ஸோ கொடுத்துருக்காங்க சிக்கனு. இதுக்கு நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்காண்டி சப்பாத்தி, மில்லட் சப்பாத்தி. எஸ். ஓகே, இதோட வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ கைஸ், இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்க நல்லா இருக்குங்க, டெம்ப்ட் ஆகுது, நல்லா இருக்குங்க. இவர் தான் வந்து பண்ணி கொடுத்தாரு, காமிங்க. ஸோ இவர் தான் பண்ணி கொடுத்தாரு. ஸோ சாப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டியெல்லாம் சுட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டு இது டேஸ்ட் பார்க்க சொன்னார். நல்லா இருந்துச்சு. நம்ம ஸ்டைல் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் காரமாக இருக்குது. மற்றபடி நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. இல்லை, நிறைய இடத்துல இந்த மாதிரி தாங்க ஒரு ஸ்டாண்டு வச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பானை வச்சு தண்ணி குடிக்கிறக்காண்டி வச்சுருப்பாங்க. நல்லா இருக்குல்ல பார்க்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போகணும் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களை அடுத்த வீடியோ சந்திருக்கும். டாட்டா பை, see you.